ரொம்ப ஈஸியான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு, 2, 3 முந்திரி, அப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆல்மண்ட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இல்லன்னா நீங்க வெறுமனே அ பாதாம் இருக்குல்ல, அது கூட சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு வாசனை வரும். ஆனா கருகிராம பார்த்து எடுத்துக்கோங்க. தொட்டா கொஞ்சம் ஹீட்டா இருக்கணும். அந்த மாரி பார்த்துக்கோங்க. இப்ப இத மிக்ஸில போட்டு அரைச்சுக்கிறேன். கொர கொரன்னு அரைச்சாலும் சரி, நைஸா அரைச்சாலும் சரி. அப்புறம் தண்ணீல வந்து இத ஃபர்ஸ்ட்டு வேக வைக்க போறோம். நீங்க கட்டி வராம இருக்கணும்னா, தண்ணீல தனியா கரைச்சுட்டு, மறுபடியும் அத வெந்நீர்ல சேர்த்து குக் பண்ணுங்க. இப்ப இந்த தண்ணீலயே இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம், தேவையான பாலையும் சேர்த்து நான் மறுபடியும் குக் பண்றேன். இது வந்து நல்லா கொதிச்சு வர்றப்ப, வேணும்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இத வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வெது வெதுன்னு இருக்கும்போது, கொஞ்சம் 1 ஸ்பூன் மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்து, இத மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டா குடுங்க. காலையில ஸ்கூலுக்கு அவசரமா கிளம்பும்போது, இது வந்து டக்குன்னு அவங்க 1 டம்ளர் குடிச்சிட்டு போனாங்கனாலே நல்லா வயிறு ஃபுல் ஆயிடும். ரொம்ப ஹெல்தியும் கூட.